பிளாக் மேஜிக்னு ஒன்று இருக்கிறது உண்மையாகவே நீங்கள் நம்புறீங்களா? இந்த நாள் வரைக்கும் நான் நம்பலை. இந்த கதையை கேட்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பொண்ணுக்கு 21 வயசு. சின்னதாக ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்கா. அந்த பொண்ணுக்கு அந்த வீட்டில் கல்யாண பேச்சு எடுக்க ஆரம்பித்தாங்க. கல்யாணம்னாலே பொண்ணுங்களுக்கு பொதுவாக படப்படப்பாக தானே இருக்கும். அந்த ஊரில் ஒரு வழக்கம் இருக்குது. கல்யாண பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க உறவினர்கள் எல்லாம் பெரிதளவில் விருந்து வச்சு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் நிறைய வீட்லேருந்து அழைப்புகள் வருது விருந்துக்காக. இந்த பொண்ணும் அம்மாவும் எல்லா வீட்லேயும் போய் விருந்து சாப்பிட்டுட்டு வராங்க. ஆனால் இறுதியாக ஒரு வீட்லேருந்து அழைப்பு வருது. எல்லா வீட்லேயும் அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே விருந்துக்கு போக சொன்ன அவ இந்த வீட்டு கேள்விப்பட்டதும் ரொம்பவே அதிர்ந்து போறா, பயப்படுறா. அளவு கடந்த படபடப்பு அவ கண்கள்லையும் உடம்புலையும் தெரியுது. அவ கைகள் எல்லாமே சிலிர்க்குது. ஆனால் போகாமலும் இருக்க முடியாது. அப்படி ஒரு சொந்தம் தான் அந்த சொந்தம். அந்த கல்யாண பொண்ணுக்கு எதுவுமே புரியலை. இத்தனை நாள் வர அம்மா நார்மலாக தானே இருந்தாங்க, இப்போ திடீர்னு இப்படி ஆயிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவளுக்கும் ஒன்றுமே புரியலை. அவங்க அம்மா அவகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீடு தான் நீ சாப்பிட்ற கடைசி வீடு, இனிமேல் எந்த வீட்டுக்கும் நீ விருந்துக்கு போக வேணாம். நாளைக்கு நான் உனக்கு சமைச்சு இந்த சம்பிரதாயத்தை முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் தான். இந்த வீடை மட்டும் எப்படியாச்சும் நம்ம தாண்டிடணும் அப்படின்னு அவ சொல்கிறா. இந்த பொண்ணும் தலையாட்டிக்கிட்டே வரா. போகிற வழியெல்லாம் அவங்க அம்மா என்ன சொல்கிறான்னா, இந்த வீட்டில் எதை சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் 3 தடவை நல்ல மோந்து பார்த்துட்டு சாப்பிடு, இல்லைன்னா சாப்பிடாத. உனக்கு தப்பாக பட்டா அதை வாயில் வைக்காதுன்னு சொல்கிறான். இந்த பொண்ணுக்கு சுத்தமாக புரியலை. ஆனாலும் அம்மா சொல்கிறாங்களேன்னு அதை கேட்டுக்கிட்டு தலையாடிக்கிட்டே போயிட்டு இருக்கா. இப்படி அவங்க அம்மாவும் பொண்ணும் பேசிக்கிட்டே அந்த வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க.